வணக்கம் சினிமா ரசிகர்களே. 1987வது வருஷம் வெளிவந்த தமிழ் சினிமாவின் டாப் 10 கவுண்டவுனை இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல தான் டாப் 10 அனலைஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வழக்கத்துக்கு மாறா இந்த வருஷம் 325 படங்களுக்கு மேல ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல சூப்பர் ஹிட் மற்றும் பிளாக் பஸ்டர் கவுண்டவுனே கிட்டத்தட்ட 18 படங்கள் இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல அந்த தியேட்டரிக்கல் ரன்னிங் டேஸ்ங்கிறது ரொம்பவே அதிகம். ஸோ அந்த அனலைஸை பார்த்துடலாம். நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 10வது இடத்துல பார்க்க போறது ஜூன் மாதம் வெளிவந்த கூலிக்காரன். விஜயகாந்த், ஜெய்சங்கர், ரூபினி, ரோஷினி, சந்திரன் இவங்க நடிப்பில் வெளிவந்த கூலிக்காரன் திரைப்படத்தை ராஜசேகரன் தான் டைரக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சது டி ராஜேந்தர். இந்த திரைப்படத்துல வர்ற 8 பாடல்கள்ல கிட்டத்தட்ட 3 பாடல்கள் பயங்கரமான ஹிட். ரஜினிகாந்த் பொதுவாகவே அமிதாப் பச்சனோட படங்களை எடுத்து தமிழ்ல ரீமேக் பண்றது ரொம்பவே யூஸ்வல் அந்த 80s டைம்கள்ல. ஸோ அந்த ஒரு பேட்டர்னை கேப்டன் விஜயகாந்த் முதல் தடவை எடுத்தது இந்த கூலிக்காரன் திரைப்படம் தான். 1985 வெளிவந்த காளியாங்கிற அமிதாப் பச்சனோட திரைப்படத்தை அபிஷியல் ரீமேக் பண்ணியிருந்திருப்பாரு இந்த கூலிக்காரனுக்கு. அதே அம்சம் என்னதான் ஒரே மாதிரி இருந்தாலும் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி ரைட்டிங்கை மட்டும் மாத்தி இந்தியில வந்த காளியா ஒரு படத்தோட சக்சஸ் இந்தியன் சினிமாவோட கமர்ஷியல் ஃபார்முலால ஒரு ட்ரெண்ட் செட்டர் திரைப்படமா இருந்துச்சு. அதே சக்சஸ் ஆனா தமிழ்ல கொடுக்கலன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் கமர்ஷியல் படங்களுக்கு என்னைக்குமே தமிழ் சினிமால வரவேற்பு இருக்கு. அந்த வகையில கிட்டத்தட்ட 125 நாளைக்கு மேல ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 9வது இடத்துல பார்க்க போற திரைப்படம் பிப்ரவரி மாசம் வெளிவந்த ரெட்டைவால் குருவி. மோகன், செந்தில், அர்ச்சனா, ராதிகா இவங்க நடிப்புல வெளிவந்த ரெட்டவால் குருவி திரைப்படத்தை வாலு மகேந்திரா தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. இளையராஜாவோட கம்போசிங்ல இந்த படமும் ஒரு ஆல்பம் ஹிட்டா இருக்கு. குறிப்பா இந்த ராஜராஜ சோழன் பாடல் இன்னைக்கும் ஒரு எவர்கிரீன் கல்ட் பாடலா இருக்கு. இந்த திரைப்படம் மோகனோட வழக்கமான சாப்டரா இல்லாம ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனான லவ் ஸ்டோரி. அதாவது 2 பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க தெரியாம ரொம்பவே அழகா ஃபன் என்டர்டெயின்மெண்டா மேட்ச் பண்ணி இருந்திருப்பாரு. இந்த படம் வந்து அந்த டயத்துல குறிப்பா காலேஜ் ஆடியன்ஸ் மற்றும் வயசு பசங்க மத்தியில ரொம்ப பெரிய சென்சேஷனா இருந்துச்சு. சில ஆடியன்ஸ் கிட்ட இருந்து பேட் ரிவ்யூஸ் வந்தாலும் கதை டிஃப்ரெண்டா இருந்தது மட்டும் இல்லாம இந்த இடத்துலயும் கொஞ்சம் கூட லேக சந்திக்காம கதை டிராவல் ஆனதுதான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய சக்சஸ். ரெட்டைவால் குருவி கிட்டத்தட்ட 150 நாளைக்கு மேல கிட்டத்தட்ட 26 தியேட்டர்கள்ல ஹவுஸ்ஃபுல் ஷோஸா ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 8வது இடத்துல பார்க்க போறது பிப்ரவரி மாசம் வெளிவந்த சின்ன தம்பி பெரிய தம்பி. சத்யராஜ், நதியா, பிரதீப், பிரபு இவங்க நடிப்புல வெளிவந்த சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்தை மணிவண்ணன் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த திரைப்படத்துக்கு ஃபர்ஸ்ட் டைமா கம்போஸ் பண்ணியிருப்பாரு கங்கை அமரன். ஆக்சுவலா இந்த படத்தோட காம்போங்கிறது பல பேருக்கு பிடிக்கப்பட்டது. மணிவண்ணன் மற்றும் சத்யராஜ் காம்போங்கிறது எப்பவுமே ஒரு எவர்கிரீன் காம்போ தான். அது கூட சத்யராஜும் பிரபுவும் இதுக்கப்புறம் பல படங்கள் சேர்ந்து நடிச்சிருந்திருப்பாங்க டியூவல் ரோலா. அதுக்கு பேஸ்மெண்ட் போட்டது என்னவோ இந்த திரைப்படம் தான். இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் தான் பிரபுவும் சத்யராஜும் டியூவல் ஹீரோ சப்ஜெக்ட் எடுத்து பல படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. ப்ரொடியூசர்களும் வந்து சத்யராஜ் கிட்ட டியூவல் ஹீரோ சப்ஜெக்ட் இருக்குன்னு சொன்னாவே இந்த திரைப்படத்துக்கு பிரபுவை ரெக்கமெண்ட் பண்ணி இந்த காம்போ நல்லா இருக்குன்றத 2 பேருமே கொஞ்சம் கூட ஈகோ இல்லாம சேர்ந்து நடிச்சிருந்திருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைன்னு பார்த்தா அண்ணன் தம்பியா இருக்கக்கூடிய சத்யராஜும் பிரபுவும் ஆரம்பத்துல அவங்க அடிக்கக்கூடிய லூட்டி 2 பேரும் ஒரு பொண்ணான நதியா மேல ஆசைப்படுவாங்க. அது ஒரு இன்கம்ப்ளீட் லவ்வா போக கடைசியா ஒரு விடோவா இருக்க பொண்ண பிரபு சத்யராஜுக்கு மேட்ச் பண்ணி விட்டுருப்பாரு. கமர்ஷியல் படங்கள்னாவே தமிழ் சினிமால என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க தியேட்டர் ஆடியன்ஸ். அதுலயும் காமெடி கமர்ஷியலா வந்தா சொல்லவே வேணாம். அப்படியா வந்த சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படம் கிட்டத்தட்ட 150 நாளைக்கு மேல ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 7வது இடத்துல பார்க்க போறது ஏப்ரல் மாதம் வெளிவந்த மக்கள் என் பக்கம். சத்யராஜ், அம்பிகா, சோபனா, ராஜேஷ் இவங்க நடிப்புல வெளிவந்த மக்கள் என் பக்கம் திரைப்படத்துக்கு ரகுநாத் கார்த்திக் தான் டைரக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சது சந்திரபோஸ். இந்த திரைப்படத்தோட ஒன்லைன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப அந்யூன்யமா இருக்க 2 நண்பர்கள் சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுவாங்க. சத்யராஜ் ஒரு ஸ்மக்லிங் பண்றவரோட வளர்ப்புல வளருவாரு. அதுவே அந்த பக்கம் ராஜேஷ் ஒரு அரசியல்வாதியால விளக்கப்படுவாரு. இந்த மக்கள் என் பக்கம் திரைப்படம் அரசியல் மற்றும் ஸ்மக்லிங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருப்பாங்க. 2 நண்பர்களுக்குள்ள நடக்கிற சுவாரஸ்யமான கிளாஸ் மற்றும் ரிவெஞ்ச தான் இந்த கதை டிராவல் ஆகும். ரொம்பவே விறுவிறுப்பா போகக்கூடிய இந்த படம் இன்னைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலிமா இருக்கு. இத்தனை பேர் இந்த திரைப்படத்தை பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. இப்பவே கிட்டத்தட்ட 175 நாளைக்கு மேல ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 6வது இடத்துல பார்க்க போறது ஜூன் மாதம் வெளிவந்த எங்க சின்ன ராசா. பாக்யராஜ், ராதா இவங்க நடிப்புல வெளிவந்த எங்க சின்ன ராசா திரைப்படத்தை பாக்யராஜ் தான் டைரக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சது சங்கர் கணேஷ். திரைப்படத்துல குறிப்பா 2 பாடல்கள் பயங்கரமா ஹிட் ஆயிருந்திருக்கும். அதுல ஒண்ணுதான் இந்த கொண்ட சேவல் கூவும் நேரம்.
இந்த திரைப்படத்தோட ஒன்லைன்னு பார்த்தா, அந்த காலகட்டங்கள்ல மனைவி இறந்து போயிட்டாங்கன்னா மறு கல்யாணம் பண்ணிக்கிறது வழக்கம் தான். அப்படி ஒரு சித்தி கொடுமையை பேசுற படமா தான் இது இருக்கும். தன்னோட சொத்துக்காக பாக்யராஜ ஒரு பொம்மை போல வளர்ப்பாங்க. வளர்ந்து வர்ற பாக்யராஜும் அதை நம்பிக்கிட்டே இருப்பாரு. கடைசியில தான் வைப்பாங்க ட்விஸ்டே. ரொம்பவே சுவாரஸ்யமா போற இந்த கதை அந்த காலத்துல எல்லா குடும்பங்கள்ல இருக்க ஆடியன்ஸுக்கு ரொம்பவே கனெக்டபிளா இருந்தது மட்டும் இல்லாம ரொம்பவும் ரிலேட்டபிளா இருந்துச்சு. இன்னைக்கு இருக்க ஆடியன்ஸுக்கு எத்தனை பேர் இந்த படம் பிடிக்கும்னு தெரியல. பாக்யராஜோட பிலிமோகிராஃபில இன்னைக்கும் ஒரு மஸ்ட் வாட்ச் பிலிமா இருக்கு. கிட்டத்தட்ட 150 நாளைக்கு மேல ஓடி நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்தது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 5வது இடத்துல பார்க்க போறது டிசம்பர் மாதம் வெளிவந்த வேதம் புதிது. சத்யராஜ், அமலா, ராதா, ரவி கணேஷ், சுசீந்திரன் இவங்க நடிப்புல வெளிவந்த வேதம் புதிது திரைப்படத்தை அன்வாசன் இயக்குனர் பாரதி ராஜா தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சது தேவேந்திரன். இவர் ஒரு புது முக இசையமைப்பாளர். பாரதி ராஜா தான் வாய்ப்பு கொடுத்திருந்திருப்பாரு. புதுசா இருந்தாலும் இந்த திரைப்படத்துல வந்த எல்லா பாடல்களும் பயங்கர ஹிட். இந்த கண்ணுக்குள் 100 நிலவுங்கிற பாடல், இந்த பாட்டை கேட்கும் போது இது இளையராஜாவோட பாட்டுன்னு தான் இன்னைக்கும் நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன்னு பார்த்தா, ஜாதிங்கிற சிந்தனைக்கு எதிர்ப்பா பேசின இந்த படம் பல பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போய் பெஸ்ட் சோஷியல் பிலிமுக்கான தேசிய விருதையும் இந்த படம் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்டு, பிலிம்ஃபேர் அவார்டுன்னு பெஸ்ட் டைரக்ஷன், ரைட்டிங், ஸ்கிரீன் பிளேன்னு பல அவார்ட்ஸ் இந்த திரைப்படம் வாங்கி குவிச்சிருக்கு. பாரதி ராஜாவோட ஒன் ஆஃப் த மஸ்ட் வாட்ச் பிலிமா இருக்கு. கிட்டத்தட்ட 175 நாளைக்கு மேல ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 4வது இடத்துல பார்க்க போறது எங்க ஊர் பாட்டுக்காரன். ராமராஜன், ரேகா இவங்க நடிப்புல வந்த எங்க ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்தை கங்கை அமரன் தான் டைரக்ட் பண்ணி இருந்திருப்பாரு. இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. இளையராஜாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்போசிங். அவர் கம்போசிங்ல எல்லா பாடல்களும் பயங்கர ஹிட். இந்த பாடல்களை இன்னைக்கு கேட்டாலும் அவ்வளோ சாஃப்ட் அண்ட் மெலோடியா இருக்கும். அதுலயும் குறிப்பா இருந்த மதுரை மறிக்கொழுந்து வாசம் இந்த பாடல்லாம் திருவிழால ஒளிபரப்பு பண்ணாம ஒரு கோயில் ஃபங்க்ஷனே நிறைவாகாது. குறிப்பா அந்த செண்பகமே செண்பகமேன்ற பாடல்லாம் அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டர். இன்னைக்கு என்னதான் இது ஒரு ட்ரோல் மெட்டீரியலா இருந்தாலும், பல படங்கள்ல இதை போட்டு கலாய்ச்சிருந்தாலும், அன்னைக்கு இது ஒரு டாப் நாச். இந்த திரைப்படத்தோட கதாநாயகியான நிஷாந்தி நடிகை பானுபிரியாவோட தங்கை. ஸோ இவங்களுக்கு இதுதான் டெபியூ ஃபிலிமா இருக்கு. இந்த படத்தோட கதை, கேரக்டர்னு பார்த்தா ரொம்பவே சிம்பிளிசிட்டியா இருக்கும். ஒரு கிராமத்து இல்லைங்க டவுசரை போட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு பால் கறந்துக்கிட்டு நல்ல ஒரு கிராமத்து கமர்ஷியலா வந்த எங்க ஊர் பாட்டுக்காரன் திரைப்படம். இந்த கங்கை அமரன், இந்த ராமராஜன்ற இவங்க காம்போ இந்த காலத்துல பல பேரால ரசிக்கப்பட்டுச்சு. இவங்க காம்போ வந்தா அது டெஃபினட்டா ஹிட் ஆயிரும்னு. அப்படி கங்கை அமரன் மற்றும் ராமராஜன் அவரோட டாப் 3 படங்கள்ல இந்த எங்க ஊர் பாட்டுக்காரனும் இருக்கும். கிட்டத்தட்ட 200 நாளைக்கு மேல ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 3வது இடத்துல பார்க்க போறது மார்ச் மாதம் வெளிவந்த வேலைக்காரன். ரஜினிகாந்த், அமலா, சரத்பாபு, செந்தில் இவங்க நடிப்புல வெளிவந்த வேலைக்காரன் திரைப்படத்தை எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. இளையராஜாவோட கம்போசிங்ல எல்லா பாடல்களும் பயங்கர ஹிட். அதுலயும் குறிப்பா இந்த பெத்து எடுத்தவ தான் என்ன தத்து கொடுத்து புட்டா இது ஒரு எமோஷனல் பாடலாகவும், வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் இந்த பாடல் வேலை இல்லா பட்டதாரிகளுக்காகவும் வந்து பயங்கர ட்ரெண்ட் செட்டரை கிரியேட் பண்ணியிருந்திருக்கும். ரஜினிகாந்தோட வழக்கமான டெம்ப்ளேட்டான அமிதாப் பச்சனோட படங்கள் அபிஷியல் ரீமேக் தான் இந்த திரைப்படமும். ஹிந்தியில வெளியான நாமக்கல்லாறு திரைப்படத்தை அப்படியே வேலைக்காரன் எடுத்திருப்பாங்க. ரஜினிகாந்தோட யதார்த்தமான நடிப்பு, ஸ்டைல், காமெடி, அந்த ஒரு கமர்ஷியல் ஃபார்முலாவை 100% கொடுத்துருந்துருப்பாரு. ரொம்பவே கமர்ஷியலா எலிமெண்டா வந்த வேலைக்காரன் திரைப்படம் கிட்டத்தட்ட 125 நாளைக்கு மேல ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 2வது இடத்துல பார்க்க போறது அக்டோபர் மாதம் வெளிவந்த மனிதன். ரஜினிகாந்த், ரகுவரன், ரூபினி இவங்க நடிப்புல வெளிவந்த மனிதன் திரைப்படத்தை எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சது சந்திரபோஸ் அவரோட கம்போசிங்ல வந்த எல்லா பாடல்களும் பயங்கர ஹிட். அதுவும் வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், கால முரட்டு கால, அதுல இந்த இன்ட்ரோ சாங் எல்லாம் வேற லெவல். மனிதன் யார்தான் மனிதன் எல்லா பாடல்களும் அப்பவே ஒரு சென்சேஷனல் பாடல்களா இருந்துச்சு. இந்த படத்தோட ஒன்லைன்னு பார்த்தா, அந்த காலங்கள்ல ரொம்பவே பேசப்படும் பொருளா இருந்தது இந்த ஜோசியம் ஜாதகம். அதுலயும் குறிப்பா இந்த அமாவாசையில பிறந்தவன் எல்லாம் விளங்க மாட்டான், திருடனா இருப்பான், இல்ல பொறுக்கியா இருப்பான், பொய் சொல்லுவான்றத ஒரு கமர்ஷியல் படமா எஸ்பி முத்துராமன் எடுத்துட்டு வந்திருப்பாரு. ரஜினியோட யதார்த்தமான நடிப்பு, கரிஸ்மா, ஸ்டைல்னு நல்ல ஒரு ஆக்ஷன் கமர்ஷியலா வந்து கிட்டத்தட்ட 175 நாளைக்கு மேல ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல முதல் இடத்துல பார்க்க போறது அக்டோபர் மாதம் வெளிவந்த நாயகன். கமலஹாசன், ஜனகராஜ், சரண்யா இவங்க நடிப்புல வெளிவந்த நாயகன் திரைப்படத்தை மணிரத்னம் தான் டைரக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. இளையராஜாவோட கம்போசிங்ல எல்லா பாடல்களும் பயங்கர ஹிட். தென்பாண்டி சீமையிலே, நிலா அது வானத்து மேலே, நந்திமலை மேகம்னு எல்லா பாடல்களுமே ஒரு எவர்கிரீன் பாடல்களா இருக்கு. உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட இந்த நாயகன் திரைப்படம் பம்பாயோட குறிப்பிட்ட பகுதியான தாராவிய கண்ட்ரோல் பண்ற ஒரு கேங்ஸ்டரோட வாழ்க்கை வரலாறா தான் இருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரோட கதை தான் இது. இங்க இருக்க வாழ்வியல், அங்க இருக்க கலாச்சாரம், அவங்க படுற கஷ்டங்கள், ஒரு அண்டர் கிரவுண்ட் கேங்ஸ்டர், இங்க இருக்க சுவாரஸ்யமான விஷயம் கதைக்களமா கொண்ட இந்த திரைப்படம் அதிகமான நேஷனல் அவார்டு வாங்கின திரைப்படமா
அவார்ட்ஸாவும் இருக்கு. பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே, ஆர்ட் டைரக்ஷன் வாங்கினது மட்டும் இல்லாம கமலஹாசனுக்கு 2வது முறையா தேசிய விருது வாங்கி கொடுத்த திரைப்படமாவும் இருக்கு. 3ஆம் பிறை படத்துக்காக முதல் தேசிய விருது வாங்கியிருப்பாரு. இந்த நாயகன் திரைப்படத்துக்காக தான் அவர் 2வது தேசிய விருது வாங்கியிருப்பாரு. ஒரு 20 வயசு இளைஞனாகவும் 60 வயசு முதியவராகவும் இப்படி அந்த கேங்ஸ்டர் லைஃப் பிரதிபலிக்கிற இந்த ஒரு தோற்றம் இன்னைக்கும் ஒரு பேசப்படுற கேரக்டர். அதாவது இந்தியன் சினிமாவோட ஆல் டைம் பிளாக் பஸ்டர் மற்றும் ஆல் டைம் எவர்கிரீன் படங்களை எடுத்தா கண்டிப்பா 10வது இடத்துக்குள்ள இந்த நாயகன் இருக்கும். இந்த திரைப்படம் 40 வருஷம் ஆனாலும் IMDbல கிட்டத்தட்ட 8.7 ரேட்டிங் கொடுத்திருப்பாங்க. ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரேட்டிங். ஆக்சுவலா மனிதன் படத்தையும் நாயகன் படத்தையும் ஒரே கேட்டகரியா தான் கொடுக்கணும். ஏன்னா 2 திரைப்படங்களுக்கும் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் வரும். நாயகன் படம் என்னதான் ரன்னிங் டேஸ் அவார்ட்ஸை வாங்கி குவிச்சாலும் மனிதன் திரைப்படத்தும் நாயகன் திரைப்படத்துக்கும் கலெக்ஷன் ரீதியா பார்த்தா மனிதன் திரைப்படம் தான் ஒரு % அதிகமான ப்ராஃபிட் எடுத்திருக்கும். நாயகன் திரைப்படத்தை டாப்ல வச்சதுக்கான காரணம் நாயகன் திரைப்படம் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிலிம். மனிதன் திரைப்படம் என்னதான் தமிழ்நாட்டில் ஒரு பேசப்படுற படமா இருந்தாலும் அந்த காலத்துல நல்லா தான் கலெக்ஷன் பண்ணுச்சு. ஆனா நாயகன் திரைப்படம் 40 வருஷம் ஆகியும் இன்னைக்கும் இந்தியாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலிமா இருக்கு. பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா ஆக்டிங், டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே, ரைட்டிங்னு எல்லா வகையிலும் இந்த நாயகன் திரைப்படம் தான் கிட்டத்தட்ட 200 நாளைக்கு மேல ஓடி இந்தியாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலிம் அண்ட் ஒன் ஆஃப் த கிளாசிக் கல்ட் பிலிமா ஆல் டைம் பிளாக் பஸ்டரா இருக்கு.